இவங்க எங்கே டெஸ்ட் மேட்ச் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓடிஐ மேட்ச் 2 நாள் பிரித்து போட்டு ஆடிருக்காங்க. இதுக்கு இருக்கிற வெள்ளையும் சொல்லியுமா இல்லையணும். டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அதை சொன்னப்பா. எப்படி இன்ட்ரோ கிடச்சிச்சுல, நல்லா இருக்கா? ஸோ போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வந்து எழுதுற சொல்லியிருந்தார். அந்த நான் எழுதுற மட்டும் கிடையாது, பும்ராவும் சொல்லியிருந்தார். அதை கேட்டோடனே மஞ்சள் நெஞ்சு இன்னும் என்னன்னு தெரியல. இன்றைக்கி வந்து அவசரத்தில் வந்து என்னென்னமோ வளருது வாயி. மணியும் 12 ஆகி போச்சா. ஸோ அந்த ரெக்கார்டிங்கில் அப்படியே போயிட்டு இருக்குது. சரி பார்ப்போம் இன்னும் எவ்வளோ வளர போகிறேன்னு தெரியல. பட் இனிமே இந்தியா ஒரு ஃபைனஸ்ட் வின். எவர் ஷார்ட்டஸ்ட் கம்ப்ளீட்டட் டெஸ்ட் மேட்ச் பை பால்ஸ். வெறும் 642 பால் தான் போட்டிருக்காங்க. அதை நான் சொன்ன கணக்கே தான். இன்னும் ஒரு 7 ஓவர் சேர்த்து போட்டிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு ஓடிஐ மேட்சுக்கு இது ஒரு நாள் ஆட வேண்டியதை 2 நாள் டிலே பண்ணி ஆடி இருக்காங்க. இதுக்கு நல்ல லஞ்ச் டீ பிரேக் வேறு. ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா தான் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பின்னாடி இந்தியாவும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. கடைசி 6 விக்கெட் எப்படி போச்சுன்னே தெரியல. கேஎல் ராகுல் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டுருக்கலாம்ல. நீ பொருத்தம் போனதால அவன் பாட்டு பின்னாடி போயிட்டு இருக்கான் பத்தியா. எனக்கு இவங்க இந்த மாதிரி ஆல் அவுட் ஆனோடனே பின்னாடி வந்து அடுத்த இன்னிங்ஸை வந்து நான் எப்படியாவது இது லீடு ஒரு 50 ரன்னு 60 ரன்னு அதுக்கு மேலாம் தாண்டாதீங்கடா. போகிற போக்க பார்த்தா உங்களை நம்ப என்னால் முடியல. நீங்கள் என்ன எந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு அவரா வேற பார்த்தீங்கன்னா வந்து. ஆனால் என்ன தான் வந்து நம்ம 55 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணாலும் அவங்க திரும்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் பிளேயர்ஸுக்கு பவுலிங் போடும்போது அந்த அவங்க போடுற பவுன்ஸ் வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் வரல. எஸ் நம்ம செமையாக பவுலிங் போட்டோம், 55 ரன்ஸுக்கு ஆல் அவுட் பண்ணோம், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அவங்க பவுலிங் போடும்போது அந்த பவுன்ஸ் எங்கிருந்துனா வருதுன்னு தெரியல, போட்டு வந்து வாங்குது கைஸ். அது ஒரு அபரா போட்ட ஒரு பால். எந்த பால் கரெக்டாக எந்த ஓவர் அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரில. அவர் இங்கே நல்ல பிச்சில் போட்டது அந்த பக்கம் விக்கெட் கீப்பருக்கு போகுது. எப்படா இப்படி போடுறீங்க? அஃப்கோர்ஸ் நான் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு நான் வேற எங்கேயோ போயிட்டுருக்கேன், டைவர்ட் ஆகிட்டு. ஸோ என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அந்த டீன் எல்கருமே சொல்லியிருந்தார். பிச்சு பெருசாக வந்து எங்களுக்கு பார்க்கும்போது ஒன்றும் தெரில. ஸோ கிட்டத்தட்ட 2 பேரோட டயலாக் கொஞ்சம் மாறி இருந்ததே தவிர வேர்ட்ஸ் படி. பட் சொல்ல வந்த மீனிங் ஒரே மீனிங் தான். ஸோ அதனால் வந்து நான் ஒரே ஃபார்மில் சொல்லிடுறேன். எதுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வீடியோ லென்த் இன்க்ரீஸ் ஆகிது, உங்கள் டைமே தேவையில்லாமல் வேஸ்ட்டாக போயிடும். என்னன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா முதல்ல வந்து டாஸ் அப்போ பிச்செல்லாம் பார்க்கும்போது செமையாக தான் இருந்தது. பேட்டிங் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. இன்க்ளூட் ஜஸ்பிரீத் பும்ரா அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பாயிண்டராக சொன்னார். நாங்களே வந்து பேட்டிங் பண்ணலாம் தான், பேட்டிங் ஆடி இருந்தால் அவ்வளோதான் நிலைமையே நடந்திருக்கிறதே வேறு. அவ்வளோதான் போட்டு கிழிச்சிருவாங்க. 153 ஆல் அவுட் ஆனதே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்தியா ஜெயிச்சாலுமே அதனால கடைசி 6 விக்கெட்டை பொட்டுன்னு விட்டேன். இப்போ தாண்டா பார்த்துட்டு போனேன். இப்போ அதுக்குள்ளே வேறு ஏதோ மேட்சுக்கு இது ஹைலைட் காமிக்கிறானுங்களா, இல்லை வேறு ஏதோ ஸ்கோருக்கு ஆதி காலத்து 1932 மேட்ச்சில் எடுத்து போட்டு காமிச்சிட்டு இருக்கானுங்களான்னு பார்த்தா இல்லை, இதுதான் இது லைவாக தான் போயிட்டுருக்குது. 2 ஓவரில் ஆல் அவுட் ஆகிட்டீங்க, இப்படிலாம். அப்போ எனக்கு லைட்டாக ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி இது கதை சரியில்லை, வந்தது வரையும் அதை எடுத்துக்கலாம். 100 ரன் பக்கம் லீட் இருக்குது. 98 கட்டத்தில் இல்லை, 98 ரன்ஸ் லீடுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வந்து இனி அவன் எவ்வளோ வேணால் அடிக்கிட்டோம், எப்படியாவது டக்குன்னு அவன் ஆல் அவுட் பண்ணிட்டு நீங்கள் இன்னிங்ஸில் ஜெயிச்சா கூட பரவாயில்ல, ஏதோ பண்ணிட்டு போங்கடா, திருப்பி நீங்கள் வந்து பேட்டிங்கில் அடிப்பீங்களேன்னு உங்களை என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக செகண்ட் இன்னிங்ஸில் அவங்க டார்கெட் கொடுக்கும்போதே வந்து அப்பயும் ஒரு பயம் இருந்தது. என்னடா அடிப்பானுங்களா இல்லை ஏதோ பண்ணிவிட்டு போயிடுவானுங்களா, ட்ராக் இதை அடி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து லைட்டாக மனசில் ஓரமாக ஒரு சிந்தனைகள்லாம் வந்தது. பட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஸ்டார்ட்லாம் நல்லா ஆடணுன்னு சரி ஒரு அந்த 20-30 ரன் வந்தோன்னு எனக்கே தெரியும் 78 ரன் தான் டார்கெட்டு. அப்படிங்கும் போது பெருசாக என்ன ஆக போகுது, ஒரு ஃபஸ்ட்டு 30-40 ரன்ஸ் அடிச்சிட்டோம்னா ஆப்போசிட் டீமே வந்து ஹோப் விட்டுருவானுங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தோணுச்சு எனக்கு, சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்டு. பட் அதுக்குள்ளே நீங்கள் விக்கெட் எதுவும் ஒரு 4-5 விக்கெட்டு போயிடுச்சுன்னா திருப்பி நமக்கு அடிச்சிடுமே, ஏற்கனவே அந்த ஞாபகங்கள் வேறு வருது. ஸோ அதனால் வந்து பார்த்து சூதனமாக ஒரு டக்குன்னு அடிச்சிருங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் கரெக்டாக அடிச்சிட்டாங்க. அங்கே அந்த 40 ரன் வந்தோடனே டக்குன்னு அதுவும் 5 ஓவரில் அடிக்கிறானுங்க. நம்ப முடியல, இந்தியன் டீமே அது இவ்வளோ முதல்லேருந்து இப்படி ஆட வேண்டியதாண்டா. எங்கே இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க? எஸ்எஸ்விஎஸ்எல் போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருந்தார். அந்த ரோஹித் சர்மா இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தார். நீ ஆடு தம்பி, நான் பார்த்துக்கிறேன் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி. உனக்கு எப்பப்போலாம் சிங்கிள் எடுக்கணுமோ சொல்லி நான் சிங்கிள் எடுத்து கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஆடு அப்படிங்கிற மாதிரி அவர் விட்டார். அவர் அடிக்க சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே வந்து கவர் ட்ரைவ்ஸ் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கச்சாட்டு ஆடிட்டு இருந்தார். டக்குன்னு ஒரு 6 அடிச்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா போய் அது வந்து கேட்ச் ஆயிடுச்சு. 28 ரன்ஸில் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து சுக்மன் கில் வந்தார். அவர் வரும்போதே அவனுக்கு நான் டேரெக்டாக சுக்மன் கில் இல்லை விராட் கோலி வரான்னு ஒரு பக்கம் நான் நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். பட் அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது விராட் கோலி இல்லை ரெடியாகிறக்காக வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து மேலேருந்து கீழே வந்து உட்காராரு டக் அவுட்டில் அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சு. அவர் வரும்போதே வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்து அவர் உட்காரும் போது அவரோட மைண்ட் செட் மேபி ஆல்ரெடி அப்படி தான் இருந்தது. இவன் கில்லா
இவங்க ஆட போகிறான், நாம தான் போகணும், இப்போயே போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்த மாதிரி இருந்தது. சுக்மன் கில் கிட்ட இருந்து 2 சூப்பரான ஷாட்ஸ் வந்தது, அவரோட அந்த எலகன் ஷாட்ஸ்லாம். பட் அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து ரபடா பாலில் வழக்கம் போல் சொதப்பிட்டாரு. 10 ரனில் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸோ வந்த விராட் கோலி அவரும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து 2 பவுண்டரிஸ்லாம் அடிச்சு சரியா முடிச்சு கொடுத்துருவாரு விராட் கோலி. ரோஹித் சர்மா மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆல்ரெடி வந்து வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் இதான் அவங்க ஆட போகிற அந்த முதல் சீரீஸு. சரி இவங்க 2 பேரும் முடிச்சு கொடுத்து ஒரு மெமரபுளாக மறுபடியும் ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு டிலைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா விராட் கோலியை பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கோ ஜான்சன் வந்து க்ளவுலேயே போட்டு அதை டேரெக்டாக பார்க்கும்போது தெரிஞ்சுது க்ளவுவில் பட்டிருக்கு அப்படின்னு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அம்பையர் வந்து லைட்டாக ஒரு சவுண்டு கேட்டுது. பட் அம்பையர் வந்து அது டீட்டெயிலாக இல்லை போல், அவர் ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பார் போல், அவர் கொடுக்கல. இவங்க கரெக்டாக உசாரா மார்க்கோ ஜான்சன் ரிவ்யூவில் எடுத்து அந்த விக்கெட்டை வாங்கிட்டாப்பில். சரி கழுது இருக்குது எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்ரேயசர் வந்தார். ஸ்ரேயசர் வந்தோடனே லைட்டாக ஒரு மனசில் ஒரு பயம் வந்தது. இவனா ஏற்கனவே வந்து இவன் தானே அதை பண்ணி விட்டு போனது. அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா வந்து அந்த 6 விக்கெட் போக ஆரம்பிக்கிறதுக்கு அந்த துவக்கத்தை கொடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஸ்ரேயசர் தான். நல்லா போயிட்டு இருந்திருக்கும் அது வரையும். திடீர்னு வந்து உள்ள ஸ்ரேயசர் வந்து முன்னாடியே அவரை பற்றி நானே இல்லை, நான் மட்டும் கிடையாது, ஊரே பேசிடுச்சு. அவர் வந்து ஷார்ட் பாலுக்கு தான் நிற்கிறாரு. முன்ன வந்து நெகட்டிவாக இருந்தது, ஷார்ட் பால் போட்டால் ஆடமாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்தது. இப்போ அவர் நிற்கிற எல்லா பாலுக்கும் அவர் ஷார்ட் பாலுக்கு தான் பேட் லிஃப்டிங்கே, அவர் நிற்கிற பொசிஷன்னு சொல்லி எல்லாமே ஷார்ட் பாலுக்கு ஏற்ற மாதிரி, நீ எதை போட்டாலும் நான் ஷார்ட் பால் மாதிரி தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்து நீ ஷார்ட் பாலுக்கு தான் ஆடுவேன், நான் யாருக்கர் போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரபடா வந்து தொடர்ந்து இதே தான் பண்ணிகிட்டு இருக்காரு. 4 இன்னிங்ஸாக அவர் கரெக்டாக அப்படியே அவுட் ஆவார். இந்த தடவை பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆங்கிள் ஆனால் இந்த தடவை கிடையாது, 2-3 தடவை இதே கதை தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு 6 தானே எப்படி அடிச்சிருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நினச்சா போட்டு இறக்குறானுங்க, ஷார்ட் பாலாக போட்டு இறக்குறானுங்க. மார்க்கோ ஜான்சன் போட்டு ஷார்ட் பாலாக போட்டு சாத்தா ரைட்ரா முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தது. பட் ஓகே, மறுபடியும் காலுக்கு கீழே ஒரு டவுன் த லெக்கில் ஒரு பாலாக போட்டோன்னே டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டில் ஆடி ஃபினிஷ் பண்ணிட்டாரு கேமை. இன்னொரு சைடில் ரோஹித் சர்மா 17 நாட் அவுட்டில் இருந்தார். கம்ஃபர்டபுள் வின் தான். பட் இருந்தாலும் வந்து கேம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் ஒரு லைட்டாக ஒரு பதத்தை இருந்தது. பட் ஆஃப்டர் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த 40 ரன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஈஸியாகிடுச்சு. எந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் 4 ஆடி 12 ஓவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து சேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கதை பார்த்தீங்கன்னா வந்து எந்த டெஸ்ட் மேட்ச்சில் தான் நடந்திருக்குது. இந்தியா வந்த டார்கெட் அந்த 78 பார்த்தீங்கன்னா வந்து 12 ஓவர்லேயே அடிச்சு. ஸோ அந்த ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணது இல்லாமல் எக்கச்சக்கமான ரெக்கார்டு டேக்கன் பை கம்ப்ளீட் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டஸ்ட் டெலிவரி ஆஃப் த பாலில் வந்து கம்ப்ளீட் ஆனது 642 பாலில். இதுக்கு முன்னாடி வந்து மெல்போர்னில் 1932 பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் 656 பால்லேயே வந்து அந்த மேட்ச் முடிஞ்சுது. இதெல்லாம் பின்னாடி இருக்கிற எல்லா மேட்சுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி மேட்ச். அவ்வளோ பெரிய வரலாற்று சாதனை வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் நான் அவங்க கேட்டு இங்கே வந்து சுற்றி காட்ட விரும்புகிறேன். இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பக்கம் வந்து அங்கங்கே நிறைய பிளேயர்ஸ் சொன்னாலும் ஸோ இந்த ஸ்டார்டிங்கை துவக்கி வச்சது பார்த்தீங்கன்னா வந்து முகமது சிராஜ் தான். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து எடுத்து விட்டுருந்தாரு. இந்த பாயிண்ட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ணதான். பட் நல்ல வேலை அவரே வந்து ஓப்பனாக சொல்லிட்டார், நல்ல மனுஷன் நேர்மையாக இருக்காரு. ஆனால் இந்தளவுக்கு நான் நியாயமான ஆளை பார்த்ததில்ல. அவரே ஒத்துக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு மேட்ச்சை வந்து நாங்கள் வந்து மோசமாக தான் நான் பவுலிங் போட்டேன். ஸோ வந்து பவுலிங் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொரு பாயிண்ட்டையும் சொன்னார், நாங்கள் எல்லோரும் அதனால தான் ரன்னு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா வந்து டீம் மெம்பர்ஸையும் போட்டு விடாமல் அவரையும் பார்த்தீங்கன்னா வந்து தப்பிச்சுக்கிட்டு ஸோ ஓரளவுக்கு வந்து 2ஐயும் வந்து கோயின்சிட் பண்ணி சொல்லிட்டாரு. ஸோ கொஞ்சம் வந்து விக்கெட் லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் அந்த டிசிப்ளின்லாம் இல்லாமல் அங்கங்கே போட்டோம். ஸோ அது கொஞ்சம் லைட்டாக வந்து சொதப்பிடுச்சு. இன்னொரு சைடில் அதனால் வந்து ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேட்ஸ்மேன்ஸு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கிடையாது, ஃபஸ்ட்டு மேட்ச். அவன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிச்சதே 55 ரன் தான். அதில் என்ன போய் நம்ம வந்து ரன்னு அவர் ஃபீல் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து கொஞ்சம் அந்த விஷயம்லாம் அந்த கன்சிஸ்டன்ஸ்லாம் இல்லை, அந்த சரியான லைன்ஸ் எல்லாம் போடல, அங்கங்கே வந்து மாற்றி போட்டனால வந்து நிறையா ரன்ஸ் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிது, விக்கெட்ஸ் எதுவுமே கிடைக்கல. அந்த விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து அதை வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஃபஸ்ட் மேட்ச்சில் கூட வந்து ஃபஸ்ட் ஸ்பெல் சூப்பராக தான் போட்டிருப்பார். அந்த செகண்ட் நியூ பால் எடுத்தோன்னா தான் வந்து அந்த ஷர்துல் தாக்கூர் பிரசிட் கிருஷ்ணா ஓவருக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அவங்க பவுலிங் பட்டு அவருக்கு ஒரு ப்ரெஷர் ஆகிடுச்சு போல். இவனுங்க ஓடுறத பார்த்தா எங்கே இவன் அடிக்கிறவன் நம்மளே அடிச்சிருவானுங்க போல். ஸோ அதனால் அந்த மேபி சாய்ஸ் ஆஃப் விக்கெட்டில் ஏதோ போயிருப்பார் போல். சரி அந்த கதை இதுக்கு தேவையில்லாமல் இந்த பக்கம் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து அதான் சொல்லியிருந்தார். ஸோ கொஞ்சம் வந்து இன்கன்சிஸ்டன்ஸ் லென்ஸு போட்டுட்டு இருந்தேன் அங்கங்கே. ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து அந்த எதுவுமே கிடைக்கல. பட் இந்த மேட்ச்சில் அதை அனலைஸ் பண்ணி கொஞ்சம் மாற்றிட்டோம். கரெக்டாக அந்த விக்கெட் வருதோ இல்லையோ நான் கரெக்டாக இவர் தான் போட போகிறேன், கரெக்டாக அந்த லென்த்தில் நான் போட போகிறேன், மீதி நடக்கிறதுலாம் வேலை இருக்கிற பார்த்து அப்படி தான் போட்டேன். ஸோ அதுக்கேற்ற ரிவார்ட்ஸ் எனக்கு கிடச்சிது, அதுதான் இந்த ஸ்பெல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னார். அவரோட பெஸ்ட் ஸ்பெல் அவரோட கெரியரில் 6 for 15. அவரோட பெஸ்ட் ஸ்பெல் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஓவர்சீஸில் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக வந்து அதுவும் சவுத் ஆஃப்ரிக்காவில் நீங்கள் டூர் போய் இந்த அளவுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் டீமையும் வந்து சதைக்கிறீங்கன்னா
ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெல்லு. அதுவும் 9 ஓவர் போட்டு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஸ்பெல்லில் கண்டினியூஸ் ஸ்பெல்லில் 3 மெய்டனு வெறும் 5 ரன்னு 6 விக்கெட். அப்படிங்கும்போது 6 விக்கெட்னா சாதாரணமான 6 விக்கெட் இல்லை, எல்லாம் டாப் ஆர்டர்ஸ். பிடிங்கி ஒரு பக்கம் எடுத்துகிட்டு அவர் போட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா பவுலிங் போட்ட வந்த பும்ராக்கெல்லாம் வந்து ஒன்றுமே ஏன் நீ பாட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு பக்கம் ஜடேஜாக்கு பாலே கையில் கிடைக்கல. அவர் இருக்காரானே தெரில. ஆனால் சும்மாவாச்சும் பாலை கொடுக்குறேன், சைன் பண்ணியாச்சும் கொடுக்குறேன் அப்படின்னு அவரே கேட்டு வாங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிலமாயிருச்சு. ஃபாரின் கன்ஷன் ஒரு ஸ்பின்னர்ஸுக்கு அந்தளவுக்கு வந்து இருக்காது, பட் இந்தளவுக்கு சுத்தமாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் வந்து அவர் பாலையாச்சும் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி சேஸ் பண்ணிட்டு போகிறாரு. ரோஹித் சர்மா அதையும் ஓட மாட்டி நான் தான் போய் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரே பீட் பண்ணி அந்த பக்கம் அவர் எடுத்து கொடுக்குறாரு. கடைசியில் வந்து ஜடேஜாக்கு பால் கூட கையில் மாட்டல. அந்த இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஸோ பும்ராவோட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்தது. பிச்சை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பார்ட்னராக வந்து இருந்தார். டக்குன்னு அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்கிறது, எனக்கு ஏதோ தெரிஞ்சா நான் அவர்கிட்ட சொல்கிறது, அதுக்கேற்ற மாதிரி எங்களோட ஐடியாஸ் வந்து போடுறது. இந்த எண்டு வேணுமா அந்த நீ போட்டுக்கோ, உனக்கு வேணா நீ அது போட்டுக்கோடா, நமக்கு இல்லை சண்டை, அந்த வாக்கியால் தானே நீ எடுத்துக்க தம்பி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள நல்லா இருந்தது. பட் ஒரு இந்த பக்கம் இதெல்லாம் பேசினாலும் பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் வந்து நடுவில் காந்தி ஏற்றி விட்டாப்பில். சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து 100 லீட்லாம் போகாது, ஒரு 50 60 அதிகபட்சம் 70 போகும். அப்படிங்க 70 வந்து ரொம்ப அதிசயம் அப்படிங்கிற மாதிரி நிலமையில இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து விக்கெட் கொஞ்சம் விழாத மாதிரி தெரிஞ்சுது. சரி கொஞ்சம் பவுலிங் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து மறுபடியும் பிரசித் கிருஷ்ணா கொடுத்தாரு. வேறு யாருக்கும் கொடுத்துருக்கலாம். அந்த ஓவரில் போட்டு 20 ரன் எடுத்தான். ஸோ அங்கிருந்தால் லைட்டாக வந்து அந்த மேபி இன்னும் ஒரு 150 போயிருமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தெரிஞ்சு இதை சாக்கா வச்சு மார்க்ரமும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிட்டத்தட்ட 100 பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டார். அதுக்கப்புறம் பும்ரா ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரிலாம் அடிச்சு ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கம்ப்ளீட் பண்ணிட்டார். அந்த இன்னொரு சைடில் டீன் எல்கர், ஸோ அவரோட லாஸ்ட்டு மேட்ச் இதோட அவர் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறாரு. சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு ஃபைன் ஓப்பனர். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்காக பார்த்தீங்கன்னா தன்னை அர்ப்பணிச்சு ஸோ அதில் வந்து எக்கச்சக்கமான ஒரு மொமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு. அதுக்கேற்ற சென்ட் ஆஃப் ஃபேரவலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் சைட்லேருந்து வந்து ஸோ டேரெக்டாக முகேஷ் குமார் அவர் விக்கெட்டில் எடுத்ததுக்கப்புறம் செலிப்ரேஷன் மூணு ஆன் பண்ணாப்பில் அங்கிருந்து கோலி கிட்டே இருந்து அதெல்லாம் வந்து அதை பண்ணார். அவரே போகிறாரு, அவர் ஒழுங்காக வழி அனுப்பி வைப்பியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெசேஜஸ்லாம் போய் ஓகே ஓகே கோலி சொல்லிட்டு அவ்வளோதான். ஸோ அவர் ஃபீல்ட் பொசிஷன்லேருந்து விராட் கோலிலாம் வந்து ஒரு அக்கி கொடுத்து அப்புறம் மறுபடியும் பும்ரா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அக்கி கொடுத்து ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக சென்ட் ஆஃப் ஆனார். ஒரு சைடில் சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன் அப்படியே வரவங்களாம் கிளம்பிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடில் மார்க்ரம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருந்தார் வரபாலெல்லாம் பவுண்ட்ரிஸுக்கு. பட் கொஞ்சம் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பார்ட்னர்ஷிப் லைட்டாக உருவாச்சு. பட் அதுக்கப்புறம் 8th விக்கெட் பார்ட்னர்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக போய் அது எக்ஸ்பென்சிவாக போகிற காரணம் வந்து பிரசித் கிருஷ்ணா ஒரே ஓவரில் 20 ரன் கொடுத்தா போகாமல் என்ன ஆகும். கடைசியாக மார்க்ரமும் பார்த்தீங்கன்னா 100 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சரி போட்டு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரே அதான் பண்ணிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து அதான் 100 அடிச்சிட்டோமே போட்டு அடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மேலே போட்ட பாலை கரெக்டாக ஆடாமல் ஸோ அது டாப் ஏஜ் ஆகி நேராக மிட் ஆஃப்ல இருந்து ரோஹித் சர்மா கேட்ச். பட் ரோஹித் சர்மா கேட்சை பிடிச்சதுக்குள்ள பாலை போட்டு பேத்து எடுத்துட்டு அடி ராஸ்கல் 55 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணியோ நீ மட்டும் தனியாக விளாண்டு மேட்ச் ஜெயிக்கலான்னு பார்க்குறியா அந்த மாதிரி அவர் உணர்ச்சியை காட்டினார். இன்னும் பால் தான் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும், என்ன பால் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். பிடிங்க சார், பிடிச்சி கூப்பிட்டு போங்க சார், அவனை 100 அடிச்சுட்டு இருக்கான். ஸோ அவர் போனதுக்கப்புறம் மீதி இருந்த பேட்ஸ்மேன்ஸ் பவுலர்ஸ் ஹூ கேன் ஏபிள் டு ஆல்சோ பேட் கம் டு பேட் அப்படி தான் அவங்க வந்து இங்கே பாரு நீ போடுற மாதிரி போடு, நான் ஆடுற மாதிரி பேட்டில் ஆடுறேன், நீ ஸ்லிப் வச்சு பிடிச்சிக்கோ, இந்த மேலே போடுற வேலைலாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களாம் பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் கொடுத்து அவங்களாம் பேட்டில் எட்ஜு கொடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பவுலர்ஸோட அருமை ஒரு பவுலர்ஸ் தான் தெரியும். அதுக்கப்புறம் பெருசாக நிற்கல. ஸோ மற்றவங்களாம் கிளம்பினோடனே கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக 176 ஆல் அவுட் ஆனாங்க. அந்த இந்தியாவுக்கு 76 டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாவுக்கு 78 டார்கெட்டாக வந்தது. கம்ஃபர்டபுளாக வந்து ஜெயிச்சிட்டாங்க. சீரியஸ் ட்ரா 1-1 அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்தாலும் இந்தியன் சைடில் செகண்ட் மேட்ச்சு செம கம்பேக்கு. ஃபஸ்ட் மேட்ச்லேயுமே கொஞ்சம் வந்து அந்த டிசிப்ளினான பவுலிங் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஃபைட் பேக் கொடுத்துருக்கலாம். பட் ஓகே பாஸ் அந்த லேனிங் தான் இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த 55 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக உதவி செஞ்சு ஹெல்ப் ஆச்சு. பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு முகமது சிராஜ். மேட்ச் டே 1 ஆரம்பித்த காமனத்துலேயே காமிச்சிட்டாரு மேட்ச் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி ஏதாவது மோசமான ஒரு விஷயம் வரலாறுலேயே வந்து பதிவாகிற மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் கேம் சவுத் ஆஃப்ரிக்கா சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் பெருசாக அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, ஓரளவுக்கு நடந்தது லைட்டாக. அந்த பிளேயர் ஆஃப் த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா அந்த டீன் எல்கர். இந்த மேட்ச்சில் சிராஜ் எப்படி போட்டாரோ அதே மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பும்ராவும் போட்டார். ஸோ இப்படி கொடுத்து கழிச்சிட்டாங்க போல டீன் எல்கர். ஸோ அவரோட கடைசி மேட்ச்சு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்குறாரு 10. அந்த இந்த மேட்ச் ஜெயிச்சது மூலிமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேக் டு த டாப் பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொதல் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து மோசமாக இன்னிங்ஸில் வந்து 5th பிளேஸுக்கு போனாங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிளில். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்சில் ஜெயிச்சோன்னே ஸோ கணக்கு கழிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷன் போயாச்சு. இதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் படி அந்த டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா மேட்சஸ் எல்லாருமே வந்து இந்தியாவில் வந்து ஒரு 3 சீரியஸ் இருக்குது.
அதை தாண்டி 2 சீரியஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்சீஸில் இருக்குது. ஸோ மேபி வந்து மறுபடியும் ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. நான் கூட முதல்ல பயந்தேன், என்னடா அது ஒரு மேட்ச் தோற்றதுக்கே வந்து 5ல் இறக்கி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து கம்பேக் பண்ணி மறுபடியும் டாப் பொசிஷன் போயாச்சு. எனிவே 2024 நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்படி முடியுதுன்னு தெரில. நல்லா முடிஞ்சா சரி. பாய், அப்புறம் பார்ப்போம்.